மாந்தியை கடக்காதவங்க, அந்த பரிகாரத்தை செய்யாதவங்க, நீங்கள் தலைகீழ நின்னாலும் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, கண் கொடுத்து கண் எடுத்து கண்ணோடு எடுத்து கண்ணுக்குள் இருக்கும் அந்த தூசி மாதிரி. அந்த தூசி எடுக்கலன்னா கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். மாந்தி தோஷம் அது மாதிரி தான். கண்ணில் வாழ்க்கையில் 2 ஒளி கொடுக்கக்கூடிய 2 கண்ணில் தூசி விழுந்து அப்படி இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த தோஷம் வந்து நிவர்த்தி டக்கு டக்குன்னு இருக்கும். ஆனால் மாந்தி தோஷத்துக்கு மட்டும் கரெக்டான விஷயத்தை கரெக்டான பரிகாரம் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தான் இந்த கோடி வைத்திருந்தாலும் ஒரு வியாதி வந்துச்சுன்னா தீராது, கடன் இருந்தால் தீராது. ஏன்னா மாந்தி தோஷம் அப்படிப்பட்ட தோஷம் ப்ளஸ் கர்மாவோட சேர்ந்த ஒரு விஷயம். அதுக்கு திருவள்ளங்காடு சிவன்காடு, அந்த சிவன்கிட்ட போயிட்டு நம்மளோட ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து மனிதனாக பிறக்கப்பட்ட ஏதோ ரூபத்தில் இருந்தாலும் மாந்தி தோஷம் மட்டும் கிடையாது, யாருக்கெல்லாம் நல்லா வாழணும்னு ஒரு சக்தி இருக்கோ, மீன்ஸ் அந்த எண்ணம் இருக்கிறதோ, திருவள்ளங்காடு ஒரு தடவை போய்ட்டு, இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே இருக்குது, சென்னை பக்கத்துலேயே திருவள்ளங்காடு. நீங்கள் வந்து மாந்தி தோஷம் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பரிகார ஸ்தலம்னாக்கா அதுதான்.